வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி வீமா என்ற நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் இவ்வளவு தூரம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த நிறுவனமும் அதாவது ஒரே குட்டையில் ஒரு நம்ம மட்டைக்கு தான் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். அதுக்காக வேண்டி நான் ஒரு வருஷம் ரொம்ப வெயிட் பண்ணேன். சில ஏன்னா இந்த நிறுவனத்தை நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் முடிஞ்சு. நான் ஜாயின் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 18, 2025 ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு 1 இயர் கடந்து இன்னைக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. லாஸ்டா நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் பயமாத்து. ஏன்னா எலெக்ஷனுக்கு எப்படி இவங்க என்ன சாக்கு போக்கு சொல்றாங்க அப்படிலாம் நான் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க யாருக்கு எந்த ரீசன் சொல்ல அவங்களுடைய வேலையை கரெக்டா பக்காவா பண்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 மக்களுக்கு வந்து வருமானத்தை கரெக்டா கொடுத்து கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த நிறுவனம் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் நான் நம்பிக்கை இல்லாம ஜாயின் பண்ணாமலே இருந்தேன். அப்புறம் நம்மளோட லீடர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணார். நீங்க இது பண்ணுங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும், பிளான்லாம் சூப்பர் சார், நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னோட வருமானம் இதோட 3 மடங்கு இருக்கும் கண்டிப்பா, அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. பட் இருந்தாலும் சரி ஓகே, எல்லாமே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, எதுவும் சரி சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். ஆரம்பத்துல ஒரு 3 வீடியோ போட்டேன். பட் உள்ள எனக்கு ஒரு பயம் இருக்கத்தான் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே பண்ண நிறுவனங்கள் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுவும் அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறக்கா நான் வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுவோம், ரொம்ப அவசரப்பட வேண்டாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் 9 மாசம் அப்படியே நான் நீங்களே லாஸ்டா பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு வீடியோ நான் போடவே இல்லை. அப்புறம் போன வாரம் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு 1 இயர் முடிஞ்சு. 1 இயர் முடிஞ்சு அந்த சந்தோஷம் பரவாயில்ல. எந்த ஒரு நிறுவனமே 1 இயர் தாண்டினதே கிடையாது. நாங்க 1 இயருங்க ஒரு 6 மாசத்துக்கு மேல தாண்டினது கிடையாது எந்த நிறுவனமே. ஆனா இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா 6 வருஷமா ரன் ஆகி நாங்க ஜாயின் பண்ணி 1 இயர் முடிஞ்சு கரெக்டான வருமானத்தை யாருக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாம கரெக்டா கொடுக்குறாங்க பாருங்க. அதுலதான் இந்த நிறுவனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் போன ஒரு வீடியோ போட்டேன். இன்னைக்கு நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, சரி எலெக்ஷனை வச்சு காரணம் சொல்லி ஏதாவது இவங்க வந்து சேலரி கொடுக்காம இருப்பாங்களா அப்படிங்க கூட நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்க சொல்லிட்டாங்க ஆரம்பத்துல, எப்ப எங்களுக்கு எலெக்ஷன் சம்பந்தம் இல்லை, நாங்க லீகலா பண்றோம், எங்களுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்குது, நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பேசுற கம்பெனி அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பக்காவா பண்றாங்க. இந்த நிறுவனத்தை நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் முடிஞ்சு. நான் செலுத்தின தொகை எவ்வளவுனா வெறும் 369 ரூபா தான் நான் கட்டி நான் ப்ராடக்ட் நிறுவனம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நான் வாங்கினேன். 369 ரூபா கொடுத்து ஆயில் புல்லிங் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு 36 வகையான நோய்களை குணப்படுத்துற ஒரு ஆயில் புல்லிங் எனக்கு வந்து ஒரு 13 பாக்கெட் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைசா கட்டவே இல்லை. நான் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம நண்பர்கிட்ட சொன்னோம். அவங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் அது போக போக ரைட்டு, இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது மக்கள் வந்து இந்த நிறுவனத்தை சேர்ந்த மக்கள் அனைவருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வேற லெவல்ல பல நண்பர்கள் இன்னைக்கு வந்து 1000கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அடுத்த மாசம் பாருங்க இன்னும் வேற லெவல்ல கண்டிப்பா சம்பாதிப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட். நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கரெக்டா பர்ச்சேஸ் பண்ண, நீங்க வந்து ஆட்களை சேர்க்காத அப்பாற்பட்ட விஷயம். நான் இப்ப இந்த வீடியோல சொல்றேன், நீங்க ஆட்கள்லாம் அதுக்கப்புறம் அது நமக்கு தேவையில்லை. ஆட்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் நிறுவனம் தரக்கூடிய அந்த ப்ராடக்டை கரெக்டா வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணணுங்க. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறுவனத்தில் இருக்கிற அந்த ஷேர்ல உங்களுக்கு கண்டிப்பா லாபம் உறுதியா கிடைக்கும். அப்படித்தான் 6 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தயவுசெய்து நீங்க ஆட்களை சேர்க்கணும் சேர்க்காததெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். யாருமே அது வந்து முன் வர மாட்டாங்க. கண்டிப்பா நான் ஆட்களை சேர்க்கணும் அப்ப, ஏன்னா அது அடிபட்டது அது நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் நிறைய பேர் அடிபட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நிறுவனம் தரக்கூடிய ப்ராடக்ட் என்ன, அதோட யூசஸ் என்ன, நமக்கு என்ன வருமானத்தை கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணணும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள வாங்க. சில நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் கீழே கொடுத்துருக்க, ஃபர்ஸ்ட் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு பிளானை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ப்ராடக்டோட மதிப்பு என்ன, நல்லா இருக்குதா இல்லையா, நல்லா அது வந்து அதோட யூசஸ் நல்லா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க வந்து சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணி அவங்க சம்பாதிக்கட்டும்.
இல்லையா நீங்க மட்டும் சம்பாதிச்சாலே போதுமானது. எப்படின்னா நீங்க ப்ராடக்ட் கரெக்டா வாங்கணும். கம்பெனிக்குள்ள நீங்க ப்ராடக்ட் வாங்கி அந்த நிறுவனத்துக்கு ஒரு லாபம் இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து நமக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க. சும்மா அந்த ஆட்களை சேர்த்துட்டு நான் முதலீடு ஒரு 10,000 பண்றேன் எனக்கு வந்து டெய்லி வரும், அது வந்து ROI கான்செப்ட் கண்டிப்பா எவ்வளவு ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி உறுதியாக அது என்னைக்குனாலும் அது ஸ்டாப் ஆயிரும். அப்படித்தான் இது வரைக்கும் நம்ம பயணம் செஞ்ச நிறுவனம் அப்படிதான் போயிருக்குது. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே ப்ரொமோட் பண்ண கம்பெனி எல்லாமே போயிடுச்சு. நேர்மையா பண்ற ஒரு சில கம்பெனி தான் இருக்குது, அது கம்பல்சரி நீங்க ரெஃபர் பண்ணணும், பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வருமானம். பட் இதுல வந்து நீங்க கம்பல்சரி ரெஃபர் பண்ணாட்டிலும் அட்லீஸ்ட் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே நீங்க போதும், பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவா நான் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாமே A to Z தெளிவா நான் ஷேர் பண்ணிடுவேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உறுதியாக நீங்க எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். அதை விட நீங்க வருமானத்துக்கு உண்டான இதுல எல்லா பிளானும் சூப்பரா பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல நான் ஆரம்பத்துல நான் மட்டும் ஜாயின் பண்ணேன். ஸோ வருமானம் அதிகமா வர்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு, ஸோ அதனால என்னுடைய அக்கௌண்ட் வந்து நான் அப்பாவுக்கு மாத்திட்டேன். ஏன்னா நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு என்னுடைய ஐடியை மட்டும் எங்க அப்பாவுக்கு மாத்திட்டேன். எங்க அப்பாவுக்கு அப்புறம் என்னோட ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க, பிளஸ் என்னுடைய அம்மா. இதுல 3 பேர், இந்த 3 பேரும் ஒரே நாள்ல நாங்க ஜாயின் பண்ணோம். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ அமௌண்ட் இதுல சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் அதுல லைவ் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்ப நாங்க கரண்டா இந்த மாசம் நாங்க எவ்வளவு வாங்கிட்டு இருக்கோம், அடுத்து எவ்வளவுலாம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவ் நான் காட்டுறேன். ஸோ இதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கூட பாருங்க. நல்ல பிளான். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து இதுல நான் சொல்ல முடியாது, என்ன பிளான் எப்படி அப்படிங்கிறது. இதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப லாங் டைமா போகும். ஸோ அதனால நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அப்பப்போ மீட்டிங் நடக்கும். மீட்டிங் நடக்கல, அதை நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட் அத்தனை ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் பண்ணுங்க. இது லைஃப் லாங்கா போகுமா? சரி, ஓகே, இப்ப நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், அதுக்கு நம்ம ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னு நம்மளை நம்பி வர்றவங்கள சேர்த்து விடலாமா, அவங்களுக்கு இதுல எந்த ஒரு நஷ்டம் இருக்காது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்றதா பண்ணலாம். இல்லையா, எவ்வளோ மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டிங் இல்லாம எந்த நிறுவனமும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஏன் அமேசானே மார்க்கெட்டிங் தான். சில ஒரு பொருளை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணா அதுல வருமானம். அதே மாதிரிதான் இதுவும். நீங்க இந்த ப்ராடக்டை நீங்க வாங்கினது இல்லாம உங்க நண்பர்கள் வாங்க வச்சுன்னா அதுல நல்ல லட்சங்கள்ல வருமானம் தரக்கூடிய அளவுக்கு இதுல இருக்குது. அப்படி கம்பல்சரி கிடையாது. நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். இல்லையா, உங்களுக்கு தேவையான வருமானம் அப்படியே கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஓகே, வாங்க இப்ப இந்த இதுக்குள்ள நம்ம போகலாம். ஓகே நண்பர்களே, இப்ப வந்து இது என்னோட ஐடி. இப்ப வந்து எல்லா டீல்ஸ் எங்க அப்போட பேர்ல இருக்குது, என்னுடைய பேர்ல இதுல எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு இது வந்து முதல்ல ஆரம்பத்துல வீக்லி வாரம் வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா மந்த்லியா பண்ணிட்டாங்க. ஏன்னா டிரான்சாக்ஷன் அதிகமா வந்து பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, பேங்குக்கு வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற நிறுவனம் மாதிரியே இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மந்த்லி ஒரு டே நம்ம வந்து வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற வருமானத்தை மாத்திட்டாங்க. இப்ப எவ்வளவு தூரம் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு கரெக்டா லைஃப்காக காட்டுறேன் பாருங்க. மை பேமெண்ட், இந்த இருக்க மை பேமெண்ட்டுக்கு நான் போறேன். ஓகே, இந்த இருக்க மை பேமெண்ட் நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓ, இங்க பாருங்க, எல்லாமே பேடு, எல்லாமே என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த லாஸ்ட் அந்த 2 அமௌண்ட் மட்டும் அக்கௌண்ட்டுக்கு வரல. அது எப்படி நான் கரெக்டாக காட்டுறேன். சரிங்களா? இந்த அக்கௌண்ட் வந்து அக்குமுலேட் இன்கம் இருக்குல்ல, மை அக்குமுலேட் பேமெண்ட்டுக்கு போயிடும். இது எல்லாமே வீக்லி பேமெண்ட். எனக்கு வாரம் வரக்கூடிய பேமெண்ட் 5488, 5000, இது எல்லாமே வாரம் வரக்கூடியது. இந்த வாரம் வரக்கூடிய அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி நமக்கு பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வாரம் வரக்கூடிய அமௌண்ட் தூக்கி கொண்டு எங்க கொண்டு வாங்கன்னா இந்த மை அக்குமுலேட் பேமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இந்த அக்குமுலேட் பேமெண்ட்ல கரெக்டா 4 வாரம் சேர்ந்த உடனே அப்படியே 5ஆவது வாரம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கரெக்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிஸ்பேச் ஆயிரும். எப்ப 5 to 10 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட நான் 1 இயர்ல கிட்டத்தட்ட ஒரு 52 வாரம் ஆச்சு நான் முடிஞ்சு. அடுத்த வாரம் வந்து 53வது வாரம். 53வது வாரத்திலிருந்து நம்ம நண்பர்கள் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கு வேற லெவல் வருமானத்தை வரப்போ அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
சரிங்களா. அதே மாதிரியா அவங்க வந்து வருமானத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், அதே மாதிரி லாங் டைம் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு பிளானை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குது. இப்போ பாருங்க, இது வந்து நான் எவ்வளோ தூரம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறீங்க பாருங்க. எல்லாம் எந்த வாரம் மிஸ் ஆகாது. சரிங்களாங்க, உங்களுக்கு அப்படியே நான் லைவாகி காட்டுறேன். இங்கே பாருங்க. ஆமாம், இந்த வாரம் லாஸ்ட்டாக எனக்கு வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5488 ரூபா ஒரு வாரம். இதெல்லாமே அக்குமுலேட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இங்கே பாருங்க, நான் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் 369 கட்டி ப்ராடக்ட் வாங்கினேன். எல்லாமே பெய்டு, எதுவுமே மிஸ் ஆகலை. சரிங்களா. பாருங்க, ஆரம்பத்தில் நான் வாங்கினேன் இந்த ஒரு அமௌண்ட் தாங்க நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது. 468 ரூபா மட்டும் தான் வாங்கினது. 369 ரூபா கட்டி ப்ராடக்ட் வாங்கி எங்கள் நண்பர்கள் சொன்ன உடனே நிறைய பேர் அப்படியே மடன்னு ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஓகே பிளான் சூப்பராக இருக்குன்னு சொல்லி மடன்னு ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 2வது வாரத்துல 567, 3வது வாரத்துல அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்பிக்கை ஆயிடுச்சு. ரைட்டு, சூப்பராக பண்ணுறாங்க. இன்னைக்கு தேர்தலுக்கு அன்னைக்கு கூட கொண்டு கூட அவங்க வந்து சேலரியை கொடுக்குறாங்க அப்படின்னா மற்ற நிறுவனம் எனக்கு தெரிஞ்சு 2-3 நிறுவனம் ஆர்வி கான்சல்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா தேர்தலை காட்டி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. பட் தேர்தலுக்கும் வருமானத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது வீமா நிறுவனம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. நான் இதில் வந்து எங்கள் ஃபேமிலி மட்டுமே, இது வந்து எங்கள் அப்பாவோட ஐடி, கிட்டத்தட்ட இதில் வந்து வாரத்துக்கு கிட்டத்தட்ட 6000 பக்கம் இதற்கா, கிட்டத்தட்ட 5900, கிட்டத்தட்ட வாரத்துக்கு 6000. அப்போ மாதம் எவ்வளோ? ஒரு 5000 போடுங்க, மாதத்துக்கு 20000. இந்த ஒரு ஐடியில் எங்கள் அப்பா மட்டும் சம்பாதிக்கிற வருமானம் பார்த்தீங்கன்னா 20000 ரூபா. சரிங்களா. என்னோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 15000 வாங்குறான். அதையும் நான் உங்களுக்கு லைவ் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ ஐடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, எஸ் ஜெயலட்சுமின்னு இருக்குது. ஸோ அவங்களுடைய பேமெண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பாருங்க, கரெக்டாக 3200 சம்திங் இப்போதைக்கு வாரம் வந்துட்டு இருக்குது. அப்போ நான் 3-12 கிட்டத்தட்ட ஒரு 13000 பக்கம். ஏன்னா முன்னாடிலாம் 15000 வந்துச்சு. இடையில ஒரு 2 மாதம் வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட், பேங்க் அப்டேட்னால லீவ் விட்டுருந்தாங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் வெளியிட்டாங்க. இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ நாங்கள் வெளியே போயிட்டோமே தேவையில்லாமல் அப்படின்ட்டு பல நண்பர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இப்போ நிறைய பேர் உள்ள ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வெளியே போனவங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் பணம் கட்டினவங்கலாம் அத்தனை பேரும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ப்ராடக்ட் பணம் கட்டி ப்ராடக்ட் வாங்கினவங்கலாம் மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு கொடுத்தாங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு ஒரு 80% மக்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 216, இங்கே பாருங்கள் 112, 168, 3190 இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு 3000 போடுங்க. 4 வாரத்துக்கு நான் 3-12, எனக்கு ஒரு 20, இது ஒரு 12, 32. சரி, அப்போ எங்கள் அம்மாவோட ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1500 சம்திங் வைக்கிறேன். அடுத்த மாதம் இருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக 2500 பக்கம் வரும். அடுத்த 2 வாரம் கழிச்சு வாரத்துக்கு 2500 சம்திங் வரும் பாருங்க. அது நான் உங்களுக்கு அடுத்தது லைஃபாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஜோதி அம்மாள் எங்கள் அம்மாவுடைய ஐடி. ஸோ அவங்களுடைய மை பேமெண்ட் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்க, அப்படியே கிட்டத்தட்ட 500 ரூபா, 1500 வாரம். நெக்ஸ்ட் வீக் போய் அடுத்த நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2800 வரும். அதில் நான் லைவாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. அப்போ இவங்க வந்து வாரத்துக்கு ஒரு 1500னா கிட்டத்தட்ட 4 வாரத்துக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபா, ஒரு 5000 ரூபா போடுங்க. அப்போ நான் எங்கள் அப்பா ஒரு 20, எங்கள் அம்மாவோ எங்கள் ஒய்ஃப் ஒரு 13, இவங்க ஒரு 5 6000 ரூபா போடுங்க. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, 20, 33, 38, 39,000 பக்கம், 38,000 வச்சுக்கோங்க மந்த்லி. இப்போ வந்து 38 கிட்டத்தட்ட ஒரு 9 மாசமா இந்த 38,000 வந்துட்டு இருக்குது. அப்படி முதல்ல ஆரம்பம், ஆனால் 30க்கு மேலே வந்துட்டுருச்சு. இப்போ 38, அடுத்த வாரம் பாருங்க 40ஓட போகலாம். ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக வருமானத்தை கொடுக்குற நிறுவனம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராடக்ட். ஏன்னா இதில் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருமானம், பண்ணலாம் வருமானம் கிடையாது. அவ்வளோதான், ஷார்ட்டாக சொல்லணும்னா அவ்வளோதான், சிம்பிளாக. எப்போவுமே ஒரு நிறுவனத்தில் மணி ஃப்ளோட்டிங் இருக்கணும் கண்டிப்பாக. ஏதாவது ஒரு நம்ம ஒரு பணத்தை கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் தான் அது லாங் டைமாக போகும்.
சும்மா பணத்தை மட்டும் கொடுத்து நான் ஒரு 10,000 முதலீடு பண்றேன், எனக்கு மாசத்துக்கு ஒரு ரிட்டர்னா கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நிறுவனம்லாம் இனிமேல் நம்ம பண்றதே இல்லை. அதனால தான் அதே அப்படி இருந்து எனக்கு இந்த நிறுவனத்து மேல ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. கஸ்டமர் சர்வீஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கிறாங்க. எந்த டைம் நீங்க கேட்டாலும் அப்படியே டவுட் கிளியர் பண்றாங்க. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து எங்க மக்களுடைய சந்தோஷத்தை கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. ஸோ விருப்பம் உள்ள ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இதோடைய பிளானை ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல லீடர்ஸா இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களோட ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு மேல உள்ள லீடர்ஸ் அவர் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. நான் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆச்சு. சரி, அவரை ஏன்னா மற்ற நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் லட்சங்களை சம்பாதிப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ எடுத்துக்காட்டு ஒரு நிறுவனங்கள்லாம் இருக்குதுன்னா ஆரம்பத்துல ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் மாசம் 5 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்பாங்க. ஆனா இந்த நிறுவனம் அப்படி கிடையாது. யாரு எந்த நேரம் எப்படி சம்பாதிப்பாங்க கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிளானை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு மேல உள்ள சூர்யா நண்பர் பார்த்தீங்கன்னா அவர் 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் அவரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கேன். காரணம் என்ன, பிளான் அப்படி. இப்போ வந்து நம்ம டீம்ல வேற யாராவது ஜாயின் பண்ணி அவங்க வந்து இதை அந்த லீடர் யாராவது பிளானை புரிஞ்சுக்கிட்டு அவங்கெல்லாம் டீம் ஒர்க் பண்ணாங்கன்னா என்னை விட அவங்கெல்லாம் பல மடங்கு சம்பாதிப்பாங்க. அதில் மாட்டு கருத்தே கிடையாது. ஃபர்ஸ்ட் நல்ல நிறுவனத்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நான் வெயிட் பண்ணி கிடைச்சதான் இந்த வீமா அப்படிங்கிற நிறுவனம். ஏன்னா இப்பயும் அவரே கான்செப்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் எனக்கு அதில் முழு உடன்பாடே கிடையாது. போன அடியப்பட்டது போதும்ட்டு தான் இதை கூட நான் வந்து பயந்துட்டு தான் ஆரம்பத்தை நான் ப்ரொமோட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அந்த நம்பிக்கை வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேர்தல்லையும் கரெக்டாக அவங்க வந்து அதையும் அவங்க யோசிக்காம கரெக்டாக சேலரி கொடுத்தாங்க. அவங்க சொன்னதை கரெக்டாக பக்காவாக பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அதனால விருப்பம் உள்ளவங்க ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு இதோடைய பிளானை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணா சிறப்பு, சரிங்களா? நன்றி நன்றி. இதோடைய பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் போனால் லென்த்தாக நாங்கள் குரூப்ல எல்லாமே ஷேர் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்ல எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எல்லாமே நாங்கள் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்க தாராளமாக பார்த்து செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.